திருத்தணி அடுத்து பூனிமாங்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நல்லாட்டூர் கிராமத்தை சேர்ந்த அண்ணாமலை என்பவரின் நெற்றியில் அடிபட்டதாக கூறி அதே கிராமத்தை சேர்ந்த அஜித் என்பவர் அவரை அழைத்து சென்றுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் சுகன்யா என்பவர் மட்டும் பணியில் இருந்துள்ளார். இதனால் சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லாததால் காயமடைந்தவரை திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல செவிலியர் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அஜித் ஏன் மருத்துவர் இல்லை என்று செவிலியரை பார்த்து மிரட்டல் தோனியில் பேசி அடிக்க பாய்ந்ததால் பயந்து போய் செவிலியர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து ஓடி சென்று அறையை பூட்டி கொண்டுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த சுகாதார நிலைய காவலர் கோவிந்தராஜன் செவிலியரிடம் ஏன் தகராறு செய்கிறார் என்று கேட்டபோது அவரை அஜித் அடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது. உடனடியாக செவிலியர் 100 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்த கனகம்மா சத்திரம் தனிப்பிரிவு காவலர் செந்தில் சம்பவம் தொடர்பாக செவிலியரிடம் விசாரித்து அவர் பதிவு செய்து வைத்திருந்த வீடியோவை காட்டும்படி கேட்டுள்ளார். பிறகு செல்போனில் வீடியோவை பார்த்த தனிப்படை காவலர் செந்தில் திடீரென வீடியோ பதிவை டெலீட் செய்ததாக கூறப்படுகிறது. ஆதாரத்தை டெலீட் செய்ததால் ஆத்திரமடைந்த அங்கிருந்தவர்கள் மற்றும் கிராம மக்கள் தனிப்பிரிவு காவலரை மருத்துவமனையில் சிறைபிடித்தனர் மற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை விடமாட்டோம் என்றும் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.